ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. சூடான ஒயிட் ரைஸ், சாம்பார், மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். மாங்காய் சாம்பாருக்கு எப்போவுமே வெல்லம் கொஞ்சம் போட்டோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கல்யாண சாம்பார் டேஸ்ட்டில் இருக்கும். நான் எப்போவுமே சாம்பாருக்கு பொடி நுணுக்கி தான் போடுவேன். சாம்பார் பொடி டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தயிர் சாதம் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் தயிர் சாதம் நான் பால்லே தான் அரிசியை வேக வைப்பேன் எப்போவுமே. அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் வெண்ணெய் போட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தயிர் சாதம் பச்சரிசியில் பண்ணால் தான் இன்னும் டேஸ்ட்டே. நான் பச்சரிசியில் தான் தயிர் சாதம் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் எப்போவுமே அந்த க்ரீன் கலர் மாறாமல் இறக்கிடணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த ஸ்வீட்னஸோட ரொம்ப சுருள தயிர் எப்போவுமே வெண்டைக்காயை வதக்கக்கூடாது. அப்படி சாப்பிட்டா அது சத்தும் போயிடும். வெண்டைக்காய் எப்போவுமே அந்த வளவளப்பு கொஞ்சம் போனோன்னே இறக்கிடணும் பாருங்கள். அப்போ தான் அந்த நிறம் மாறாமல் இருக்கும். வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும். உப்பும் நிறைய போட்டுறக்கூடாது, வெண்டைக்காய்க்கு மட்டும் லைட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.